Okay, last class haloalkanes and haloarenes preparations பார்த்திருந்தோம் கரெக்ட்டா? Okay, ஓகேமா. ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். haloalkanes and haloarenes லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகேமா, தேங்க்யூ. சரி, தென் haloalkane haloarenesல ஸ்ட்ரக்சர், IUPAC nomenclature, isomerism, இதெல்லாம் பார்த்திருந்தோம். So preparations of haloalkanes, I think preparation from alcohols வந்து how to prepare haloalkanes பார்த்திருக்கோம். அடுத்து by action of phosphorus halides பார்த்திருக்கோம். So next we go for preparations from hydrocarbons. So haloalkanes and haloarenes எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்றோம்பா? From hydrocarbons வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது எல்லாமே ஈஸி தான். நம்ம ஒரு டே கிளாஸ் அப்படியே பாக்குறத கரெக்டா அதையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன் டே முடிச்சோடனே அடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்தால் கேட்டிங்கன்னா முடிஞ்சிடும், அந்த லெசன் முடிஞ்சிடும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்க தேவையில்லை. ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்ஸில் ஃபர்ஸ்ட் ரேடிக்கல் ஹாலஜனேஷன் பை ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலஜனேஷன் போகிறோம். ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலஜனேஷன் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு இல்லையா? ஓகேமா. ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலஜனேஷன். வாட் இஸ் ஹாலஜனேஷன்? நேஷன் அப்படின்னாலே அடிஷன். என்ன அடிஷன்? ஹாலஜன் அடிஷன். இப்போ ஹாலஜன் அடிஷன் இஸ் நத்திங் பட் ஹாலஜனேஷன். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மீன்ஸ் எப்பெல்லாம் ஹோமோலோகஸ் கிளீவேஜ் நடக்குதோ, ஒரு ஹோமோஜீனியஸ் கிளீவேஜ் நடக்குதோ, அங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் ஆவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் Cl2 எடுத்து கிளீவ் பண்ணீங்கன்னா இந்த பக்கம் Cl டாட், அதாவது Cl ஃப்ரீ ரேடிக்கல், அங்கே Cl ஃப்ரீ ரேடிக்கல் கிடைப்பாங்க. ஸோ அதே போலதான். ஸோ அல்கேன்ஸ் ரியாக்ட் வித் ஹாலஜன்ஸ் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் UV லைட்மா. ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலஜனேஷன் அப்படின்னு எடுத்துட்டாலே இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், UV லைட் போட்டுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அல்கேன்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எழுதுறேன் பாருங்க. அல்கேன்ஸ் ரியாக்ட் வித் ஹாலஜன்ஸ் X, ஓகேங்களா? இதர் X2 போட்டுக்கலாம், ஹாலஜன் மாலிகூல். இன் பிரசன்ஸ் ஆஃப் UV லைட் உங்களுக்கு என்ன கிடைப்பாங்க? ஹாலோஅல்கேன்ஸ் கிடைப்பாங்கப்பா. அவ்வளவுதான். இது இந்த மாதிரி நீங்க மெமரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அவ்வளவுதான். அல்கேன்ஸ், whenever we treat alkanes with halogen in presence of UV light, it produces haloalkanes அப்படின்றது போதும். பட் இங்க என்ன சார் நடக்க போகுது? அப்ப this reactions proceed through the free radical mechanism and gives complex mixture of haloalkanes கொடுக்க போறாங்க. mixture of haloalkanes கொடுக்குறாங்க. For example, we take one alkane CH3, CH2, CH2, CH3. This is N-butane. Already you know that N-butane, methyl, propyl, butane, all are single bond. But plus N butane, linear chain ஆகிறதுனால N-butane. சரி, in presence of halogen, என்ன halogen போடலாம்? Cl2. In presence of UV light போடுறோம். Or heat, sometimes we use heat பண்ணலாம். இப்போ ஹீட் பண்ணா what will happen? என்ன பண்ண நடக்கும்? டெஃபினட்டா உங்களுக்கு ஒன்று தெரியணும். இங்க இருக்கக்கூடிய எனி ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் will take any one of the chlorine to give HCl வர போறாங்க. ஓகேவா? அதான் நடக்க போகுது. இப்போ நம்ம கொஸ்டின் என்னன்னா, இங்க 2 கைண்ட் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இங்க CH3 ஹைட்ரஜன், இங்க CH2 ஹைட்ரஜன். இப்போ எந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு போக போகுது இந்த Cl? Because addition of halogen is nothing but free radical halogenation அப்படின்னு சொல்றோம். சோ இங்க எப்படி சார் ஆக போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹைட்ரஜன் இந்த Cl தூக்கிட்டு போயிடுச்சுன்னா HCl போறாங்க. இப்போ என்ன இருக்கும்? CH3, CH2, then CH2, இங்க ஒரு CH2 போகுமா? again one Cl வந்து ஆட் ஆயிட்டாங்க. இப்படி கிடைப்பாங்களா? இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். இந்த காம்பவுண்ட் நேம் என்ன? குளோரோ மெத்து எத்து ப்ரோபோ பியூட். அப்ப குளோரோ சிம்பிளா ஆர் 1 குளோரோ பியூட்டேன். ஓகேங்களா? 1 குளோரோ பியூட்டேன். சரி, இப்போ இதுல இருக்கக்கூடிய ஹாலஜன் அதே மாதிரி எனி ஒன் ஆஃப் தி CH2 இங்க எடுத்துட்டு போலாம், இங்க எடுத்துட்டு போலாம். அப்படி எடுத்துட்டு போயிட்டா CH3, CH2 சிங்கிள் பாண்ட், CH இந்த இடத்துல Cl வந்து அட்டாச் ஆகும், இங்க CH3 அப்படியே இருக்கும், இங்க பிளஸ் HCl போகுது. அப்போ we have a mixture of haloalkanes. இங்க இருந்தீங்கன்னா 1 2 3 4, இங்க 2 குளோரோ பியூட்டேன். ஓகேங்களா? 2 குளோரோ பியூட்டேன். So we have 2 haloalkanes கிடைக்கிறாங்க. one is 1 chlorobutane and 2 chlorobutanes கிடைக்கிறாங்க. அப்போ என்ன சார் கிடைக்கிறாங்க? whenever we treat
alkane with halogen in presence of sunlight na isomeric haloalkanes are prepared. Isomeric na enna? Isomers na the compound having same molecular formula but different physical and chemical properties. Isomers அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க இந்த காம்பவுண்ட் மாலிகுலர் ஃபார்முலா C1 2 3 4. இப்ப C4 H பாத்தீங்கன்னா 5 9 C4H9Cl. இதுக்கும் C4H9Cl தான். அப்போ ஐசோமர்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலஜனேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்டிவிட்டி உங்களுக்கு பார்த்துக்கணும். இந்த ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலஜன்ஸ் யார் சார் மோர் இருப்பாங்கன்னா டெர்ஷரி, செகண்டரி அண்ட் பிரைமரி. அப்ப இங்க செகண்டரி கார்பன், இங்க பிரைமரி கார்பன். திஸ் இஸ் பிரைமரி கார்பன், திஸ் இஸ் செகண்டரி கார்பன். அப்போ செகண்டரி கார்பன் மேபி மேஜர் ப்ராடக்டா இருக்கலாம். இன் கேஸ் ஆஃப் டெர்ஷரி வந்துச்சுன்னா டெர்ஷரி கார்பன் இஸ் மோர் மேஜர் ப்ராடக்டா இருக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து அல்கேன் ஹாலஜனேஷன். இன் கேஸ் நான் ஒரு அல்கீன் எடுத்து ஹாலஜனேஷன் பண்றேன் சார், ஃப்ரம் அல்கீன்ல இருந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? ஹாலோ அல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணா என்ன சார் நடக்கும்? சோ இதுல அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 11th பார்த்துட்டோம். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் இன் அல்கீன் என்னது? மார்கோனிகாஃப் ரூல் அப்படின்னு ஒண்ணு பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்ன ரூல் இருக்கா? ரீகால் பண்ணி பாருங்க, என்ன சொல்றாங்க? Halogen will add to the compound having less number of hydrogens. அப்போ we have symmetrical and unsymmetrical alkene ரெண்டு இருக்கும். In case of symmetrical alkene னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல. Whenever we take unsymmetrical alkene with halogen acid, the negative part of the halogen acid goes to carbon containing lesser amount of hydrogen அப்படின்னு படிச்சிருப்போம். In case of இந்த மாதிரி C double bond C இந்த மாதிரி symmetricalா வந்துட்டு ஒரு halogen acid HX போடும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? C C இங்க H இங்க ஒரு X வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். இங்க ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இன் கேஸ் ஆஃப் இந்த மாதிரி நாம எடுத்துக்கிறோம், ஒரு 1 ப்ரோபீன் எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம், ப்ரோப்1ஈன். சரி, இதுல ஹைட்ரஜன் அயோடைடு யூஸ் பண்றோம்ப்பா. இப்போ இந்த நெகட்டிவ் பார்ட் என்ன? இது பிளஸ், இது மைனஸ். இந்த பாண்ட் கிளீவ் ஆகும். இந்த பாண்ட் கிளீவ் ஆகும்போது இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. அப்ப the negative part of the halogen acid goes to the carbon containing lesser amount of hydrogen. இந்த டபுள் பாண்ட் கார்பன்ல யாருக்கு இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன், அப்ப lesser amount of hydrogen இருக்கவங்க கிட்ட போய் சேர்ந்துருவாங்க. அப்போ பாசிட்டிவ் பார்ட் வந்து இங்க ஆட் ஆயிடுவாங்க. இப்போ CH3 CHI and CH3. அப்புறம் 2 அயோடோ என்ன நேமா? 2 அயோடோ ப்ரோபேன். கரெக்டாப்பா? 2 அயோடோ ப்ரோபேன் is a major product. அதே மைனர் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? CH3 CH2 CH2I. இவங்க என்னவா இருப்பாங்க? 1 அயோடோ ப்ரோபேன் இஸ் மைனர் ப்ராடக்ட். ஓகேவா? இது மைனர் ப்ராடக்ட், இது மேஜர் ப்ராடக்ட். மார்கோனிகாஃப் ரூல். சரி, in case with peroxide, in presence of peroxide, the addition of HBr யூஸ் பண்றோம். இதே காம்பவுண்ட்லயே நீங்க HBr யூஸ் பண்ணா என்ன கிடைப்பாங்க? CH3 CH double bond CH2 plus HBr in presence of peroxides என்ன கிடைக்கும்? Karash effect. HARASCH Karash effect or peroxide effect என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்க ஹைட்ராக்சைடு, பென்சாயில் பெராக்சைடு போடலாம், ஹைட்ரஜன் பெராக்சைடு போடலாம். என்ன நடந்தாலும் என்ன இருக்கும்? ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல். EMR ஆன்டி மார்கோனிகாஃப் rule. But the negative pass goes to carbon containing higher amount of hydrogen. CH சொல்லுங்க, CH2 என்ன வரும்? Br. This is the major product. 1 bromo propane is the major product. ஓகேவா? அவ்வளவுதான். சோ எல்லாமே பாருங்க ஹாலோ அல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சரி, அடுத்து அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ். தேர்ட் பாயிண்ட், அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ். டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா, அப்படியே பார்த்துட்டு போவேனா. ஹாலஜன்ஸ். சரி, அல்கீன் எடுத்துக்கிறோம். CH2 டபுள் பாண்ட் CH2 ஒரு அல்கீன் எடுத்துக்கலாம். ஒரு அல்கீன் எடுத்து டைரக்டா ஹாலஜன்ஸ் ஆட் பண்றோம். புரோமின்
in presence of carbon tetrachloride யூஸ் பண்றோம்பா. என்ன நடக்கும்? பாண்ட் கிளீவ் ஆகும். இங்க ஒரு புரோமின் அண்ட் ஆல்சோ இங்க ஒரு புரோமின். அப்ப என்ன கிடைக்கும்? CH2Br and CH2Br. யார் போய் உங்க நேம் என்ன? adjacent கார்பன்ஸ்ல ஹாலஜன்ஸ் இருந்தாலே அவங்க ஒரு நேம் சொன்னாங்க. என்னது? விசினல் டைப்ரோமைட்ஸ். நேம் பாத்தீங்கன்னா 1,2 டைப்ரோமோ ஈத்தேன். ஓகேவா? புரோமைடு. ஓகே, இதெல்லாம் ஓகேவா? ஹைட்ரோகார்பன் லெசன்ல இதெல்லாம் டீடைலா பாத்துட்டோம். இங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரியாக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ். 2 ரியாக்ஷன் இருக்கு. இது கண்டிப்பா இந்த லெசன்ல நீங்க இம்பார்ட்டன்ட் ஆனது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஜெனரலா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேனே, RX அல்கைல் ஹாலைட்ஸ் எடுத்து இவருதான் ஹீரோவே இந்த இடத்துல எதெல்லாம் பாருங்க, சோடியம் அயோடைடு. சோடியம் அயோடைடு என்ன நடக்கும்? The name of the heading என்ன எழுதிருக்கேன்? ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச். நீங்க பாருங்க, இந்த RX R என்ன சொல்றாங்க? சோடியம் கிட்ட மச்சான் நான் என்னுடைய X கொடுத்துறேன், உன் ஐ எடுக்கிறேன். சோடியம் என்ன சொல்றாங்க? நான் உன்னுடைய X எடுத்துக்கிறேன், என்னுடைய ஐயை கொடுத்துறேன். அப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய X மீன்ஸ் யாரா இருப்பாங்க சார் அப்படின்னா குளோரின் ஆர் புரோமினா இருப்பாங்க. எங்கிட்ட இருக்கக்கூடிய குளோரின் ஆர் புரோமின் உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட யார் மட்டும் தான் இருக்கணும்? அயோடின் மட்டும் தான் இருக்கணும். அவங்கள நான் வாங்கிக்கிட்டேன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்களா ஒரு மூவில, அந்த மாதிரி ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நேம் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னா ஃபின்கில்ஸ்டீன் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன்? ஃபின்கில்ஸ்டீன் ரியாக்ஷன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானது. அப்போ அல்கைல் அயோடைட்ஸ் நல்லா பாத்துங்க. அல்கைல் அயோடைட்ஸ் ஆர் prepared by reaction of alkyl halides. அந்த halides யார் இருப்பாங்க? bromide or chloride with sodium iodide in dry acetone. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். dry acetone உங்களை யூஸ் பண்ணிட்டாலே அந்த ரியாக்ஷன் என்னது? ஃபின்கில்ஸ்டீன் ரியாக்ஷன். அப்போ வாட் வில் நமக்கு என்ன கிடைக்கும்? Ri plus NaX. அப்ப அல்கைல் அயோடைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனாலே உங்களுக்கு ஒரே ஃபேவரட் ரியாக்ஷன் என்னன்னா யாருமா? அல்கைல் ஹாலைட்ஸ் இல்ல, சாரி, அல்கைல் ஹாலைட்ஸ் எங்க எழுதி இருக்கணும்? இங்க எழுதிட்ட பாருங்க. அல்கைல் அயோடைட்ஸ். ஓகேவா? அல்கைல் அயோடைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணனாலே நமக்கு யார் வேணும்? ஃபின்கில்ஸ்டீன் ரியாக்ஷன் வேணும். ஓகேவா? அல்கைல் அயோடைட்ஸ். ஓகே, சரி. இப்போ இந்த அல்கைல் அயோடைட்ஸ் நீங்க எப்போ சார் நான் எப்படி ஃபின்கில்ஸ்டீன் ரியாக்ஷன் மைண்ட்ல வச்சுக்கிறதுனா இவர்தான் ஹீரோ ஆஃப் ஃபின்கில்ஸ்டீன் ரியாக்ஷன். Whenever alkyl halides with sodium iodide acetone அப்படின்றாலே, right? acetone அப்படின்றாலே இந்த நீங்க சோடியம் அயோடைட பார்த்துட்டாலே ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2Br plus NaI acetone. என்னதுப்பா? acetone ஹீட். உங்களுக்கு என்ன நடக்கும்? ஈஸியா எழுதலாம். இந்த Br தூக்கிட்டு I போட்டுக்கணும், இந்த ஐ தூக்கிட்டு Br போட்டுக்கணும். பாருங்க, CH3 CH2I plus NaBr சோடியம் புரோமைட் போடுறாங்க. அப்ப அயோடோ ஈத்தேன். அயோடோ ஈத்தேன் இஸ் a product. ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ இதே கேஸ் இன்னொரு ரியாக்ஷன் போவோம். பாருங்க, CH3Br எடுத்துட்டேன். இப்போ இதுல AgF அப்படின்னு ஒரு ரியேஜென்ட் யூஸ் பண்றேன். சில்வர் புளூரைடு, புரோமோ ஈத்தேன் ஆர் மெத்தில் புரோமைடு எடுத்துட்டேன். சேம் அதே அல்கைல் ஹாலைடு, இங்க சோடியம் அயோடைடு, இங்க AgF. வாட் வில் ஹேப்பன்? இங்கேயும் இதேதான், புளூரின் எனக்கு கொடுத்துட்டு Br இங்க வந்துடும். அப்போ CH3F பிளஸ் AgBr. AgBr ஃப்ளூரோ மீத்தேன். என்ன காம்பவுண்ட்னா? ஃப்ளூரோ மீத்தேன். ரெண்டு ரியாக்ஷன் ஒண்ணுதானே. இப்ப இது ஃபின்கில்ஸ்டீன் ரியாக்ஷனா சார் அப்படின்னா இல்லை. ஏன் சார் இல்லை அப்படின்னா AgF Hg2F2 மெர்குரஸ் fluoride and cobalt fluoride and இன்னொன்னு இருக்குமே SbF3 ஐ திங்க் தெரியல சரியா. SbF3. ஓகே, சோ இவங்க 4 பேருமே யூஸ் பண்ணா that reaction is named as Schwarz reactions. Reaction Schwarz reactions. அப்போ what are the difference between Finkelstein and the Schwarz reaction? Both reactions are halogen exchange, but iodo
அல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபின்கல்ஸ்டீன். அதே போல சோடியம் அயோடைடு யூஸ் பண்ணா ஃபின்கல்ஸ்டீன். அதே ஃப்ளூரைட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா பாருங்க இங்க எல்லாமே ஃப்ளூரைட்ஸா இருப்பாங்க. அப்ப ஃப்ளூரோ அல்கேன்ஸ் வேணும்னா எனக்கு என்ன ரியாக்ஷன்? ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ஸ். எனக்கு அயோடோ அல்கேன்ஸ் வேணும்னா ஃபின்கல்ஸ்டீன் ரியாக்ஷன்ஸ். ஃப்ளூரோ அல்கேன்ஸ் வேணும்னா யாருமா? ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? இங்க ஹாலஜன் எப்பவுமே Br(Cl) தான். அயோடின் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல அல்கைல் ஹாலைட்ஸ்னாலே இந்த அல்கைல் ஹாலைட்ஸ் ஒன்லி ஆர் புரோமைட் ஆர் குளோரைட்ஸ் தான். ஓகேவா? அயோடைடு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஃப்ளூரைடு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? புரோமைட் ஆர் குளோரைடு யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுல டவுட் இருக்காப்பா? சரி, அடுத்து இன்னொரு ரியாக்ஷன். சேம் அதே போல இந்த ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போரண்டைன் ஹன்ஸ்டேக்கர் ரியாக்ஷன். போரண்டைன் ஹன்ஸ்டேக்கர் ரியாக்ஷன் என்ன சார்? போரண்டைன் ஹன்ஸ்டேக்கர் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா இங்கே அதேதான். சில்வர் சால்ட் ஆஃப் அசிட்டேட்ஸ் எடுக்கிறோம். இப்போ சில்வர் அசிட்டேட்ஸ் எடுத்து ரிஃப்ளெக்ஸ் பண்ண போறோம் வித் புரோமின் இன் கார்பன் டெட்ரா குளோரைடு. ஓகேங்களா? பாருங்க CH3 COOH எழுதுனா அசிட்டிக் ஆசிட். அந்த அசிட்டிக் ஆசிட் ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டா அசிட்டேட். அந்த அசிட்டேட்ல ஒரு சில்வர் போட்டா அது சில்வர் அசிட்டேட். ஓகேங்களா? சில்வர் அசிட்டேட். சரி, இன் பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ரா குளோரைடு போறோம். Br2 புரோமின் யூஸ் பண்ண போறோம்ப்பா. ஓகேங்களா? என்ன சார் நடக்கும்? இங்கே ஒண்ணும் நடக்காது. பாருங்க, இந்த CH3 இதுல ஒரு Br தூக்கிட்டு அகைன் புரோமோ மீத்தேனா போயிடும். CH3 Br. மீதி யார் இருக்கா? இங்க CO2 இருக்கும். இங்க Ag இது ஒரு Br எடுத்துட்டு AgBr போயிடும். AgBr 1 பிளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு 1. So இதுதான் போரண்டைன் ஹன்ஸ்டேக்கர் ரியாக்ஷன். அப்ப ஜெனரலி புரோமோ அல்கேன்ஸ் ஆர் prepared by reflexing the silver salt of acetate with bromine in presence of carbon tetrachloride. என்ன கொடுக்குறாங்க? புரோமோ ஈத்தேன், புரோமோ மீத்தேன், புரோமின் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததுன்னா அந்த ரியாக்ஷன் தான் போரண்டைன் ஹன்ஸ்டேக்கர் ரியாக்ஷன். அப்ப ஃபின்கல்ஸ்டீன் ரியாக்ஷன், ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ஸ், போரண்டைன் ஹன்ஸ்டேக்கர் ரியாக்ஷன். சோடியம் அயோடைடு பார்த்தாலே ஃபின்கல்ஸ்டீன் ரியாக்ஷன். அல்கைல் ஹைட்ரைடு, சோடியம் அயோடைடு, அசிட்டோன். அதே போல AgF, Hg2F2, COF2, SbF3 எனி ஒன் ஆஃப் தி அட்லிஸ்ட் மைனஸ்லாம் கிடையாதுமா. இது சும்மா அண்டர்லைன் பண்ணிருக்கேன், ஃப்ளூரின் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சரி, SbF3 இந்த ஒன் ஆஃப் தி கேட்டலிஸ்ட் வித் அல்கைல் ஹைட்ரைட்ஸ் பார்த்தாலே அது ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ஸ். சில்வர் சால்ட் ஆஃப் அசிட்டேட்ஸ் பார்த்துட்டீங்கனாலே அது போரண்டைன் ஹன்ஸ்டேக்கர் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? இவ்வளவுதான். ஓவர். ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் ஓவர். ஸோ எங்கெங்கெல்லாம் பார்த்தோம்? ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் பார்த்துருக்கோம், அடிஷன் ஆஃப் ஹாலஜன்ஸ் பார்த்துருக்கோம், ப்ரிப்பரேஷன்ஸ் ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்ஸ் பார்த்தோம், ப்ரிப்பரேஷன்ஸ் ஃப்ரம் பாஸ்பரஸ் ஹாலைட்ஸ் பார்த்தோம், ப்ரிப்பரேஷன்ஸ் ஃப்ரம் ஹாலஜன் ஆசிட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஹாலோ அல்கேன்ஸ். தென் அடுத்து we go for preparations of halo arenes. ஓகேவா? halo arenes. halo arenes. First preparation. Preparations of halo arenes. சரி, first எடுத்த உடனே halo alkenes, halo arenes are prepared by electrophilic substitutions of aromatic hydrocarbons. What is substitution reaction? Substitutions mean enna? Substitute. Any one of the reagent will be replaced by any of the one. So யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க? யாராவது ஒருத்தர் இந்த பக்கம் இருக்கவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலா சப்ஸ்டிடியூட் ஆயிப்பாங்க. சரி, எலக்ட்ரோஃபைல் மீன்ஸ் என்ன சொல்லிருந்தோம்? எலக்ட்ரோஃபைல், நியூக்ளியோஃபைல் ஞாபகம் இருக்கா? ஹீலிக் அப்படின்னா லவ்விங், எலக்ட்ரான் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்ப எலக்ட்ரான் லவ்விங் ஸ்பீஷீஸ் ஆர் கால்ட் எலக்ட்ரோஃபைல். இப்ப எலக்ட்ரானை லவ் பண்றாருன்னா அவர் யாரா இருப்பாரு? பாசிட்டிவா இருப்பாரு. அப்ப எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ். பாசிட்டிவ்லி சார்ஜா அவர் என்ன இருப்பாரு? எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இருப்பாரு, எலக்ட்ரான் புவர் ஸ்பீஷீஸா இருப்பாரு. கரெக்ட்டுங்களா? அதே நியூக்ளியோஃபிலிக்னா நியூக்ளியர் லவ்விங் ஸ்பீஷீஸ். அப்ப நியூக்ளியர்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ், அப்ப நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப நியூக்ளியஸ் லவ்விங் ஸ்பீஷீஸ் யாரா இருப்பாங்க? நெகட்டிவ்லி சார்ஜ். அப்ப அவன் என்ன இருப்பான்? எலக்ட்ரான் ரிச்சா இருப்பான். நியூக்ளியோஃபைல்ஸ் ஆர் நெகட்டிவ்லி ஸ்பீஷீஸ், நெகட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷீஸ். எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஸ்பீஷீஸ். எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், அவங்க நியூக்ளியோஃபைல், எலக்ட்ரான் ரிச். ஓகேவா? அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் மீன்ஸ் என்ன?
பாருங்க aromatic compound benzene. Benzene is a perfect aromatic carbon compound. So இதுல யார் இருக்கா? ஒரு மெத்தில் சப்ஸ்டிடியூட் எடுத்துட்டேன். சோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா அவங்க நேம் என்னமா? பென்சீன்ல ஒரு CH3 இருந்தா டொலுவீன். என்ன நேம்? டொலுவீன். சரி, அப்ப டொலுவீன்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹாலஜனேஷன் பண்ண போறீங்க. ஜஸ்ட் அவ்வளவுதான். X2 போடுறோம். ஹாலஜனேஷன். In presence of iron, அங்க UV லைட், இங்க டார்க் கண்டிஷன். என்ன பண்றோம்? டார்க் கண்டிஷன்ல சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். என்ன நடக்கும்பா? எங்க சப்ஸ்டிடியூஷன் ஆகும்? யோசிங்க. So in presence of Lewis acids, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். FeCl3, FeBr3, AlCl3 யாரோ ஒருத்தர் யூஸ் பண்றோம். இங்க என்ன நடக்கும்? ஹாலஜனேஷன் நடக்கணும். சோ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்குமாமா? இந்த ஹைட்ரஜனை இந்த ஹாலஜன் எடுத்துட்டு போயிடும். அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க, CH3 and also X. இங்க -HX போறாங்க. சரி, இப்போ ஆர்த்தோ ஹாலோ டொலுவீன், இவங்க பேர் என்ன? ஆர்த்தோ ஹாலோ டொலுவீன் கிடைக்குது. டொலுவீன் ஓகேவா? சரி, இன் கேஸ் நான் சொல்லியிருக்கேன் ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ மெத்தில் குரூப் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், ஆர்த்தோ பாரா டைரக்டிங் இருக்கும். அப்போ பிளஸ் இன்னொன்னு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா பாரா சப்ஸ்டிடியூஷன் ஒன்று நடக்கும். இப்போ இதுல CH3னா இதுக்கு பாரா பொசிஷன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்குமா? அப்ப இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஒரு X சப்ஸ்டிடியூட் ஆச்சுன்னா பாரா ஹாலோ டொலுவீன் கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப 2 ப்ராடக்ட்ஸ் கிடைப்பாங்க, பாத்துக்கோங்க. ஒன்னு ஆர்த்தோ ப்ராடக்ட், இன்னொன்னு பாரா ப்ராடக்ட். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். ஏன் இம்பார்ட்டன்ட்னா இப்ப எழுதும்போது உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இப்போ அதே பென்சீன், பென்சீன்ல குளோரின் in presence of ஒரு லூயிஸ் ஆசிட் FeCl3 யூஸ் பண்றேன். டெம்பரேச்சர் 310 to 320 கெல்வின். என்ன நடக்கும் அப்படின்னா இங்க ஒரு எல்லா இடத்துலயும் ஹைட்ரஜன் இருக்குமா? அப்பா CH னு. இப்ப இதுல இருந்து ஒரு Cl, இந்த H தூக்கிட்டு HCl போயிடுமா? HCl போவாங்க. அப்ப இன்னொரு HCl போய் சப்ஸ்டிடியூட் ஆவாங்க அந்த இடத்துல. அப்ப சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தானே, ஹாலஜன் சப்ஸ்டிடியூஷன். என்ன நடக்கும்? Cl. அப்ப குளோரோ பென்சீன். பாருங்க, ஹாலோ அரைன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா? பென்சீன் பாருங்க, பென்சீன் எடுத்து நம்ம என்ன பண்றோம்? குளோரின் கூட சப்ஸ்டிடியூஷன் பண்றோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl3 யூஸ் பண்றோம். என்ன யூஸ் பண்றோம்? FeCl3. ஃபெர்ரிக்ளோரைடு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குளோரோ பென்சீன் அப்படிங்கிற ஹாலோ அரைன் கிடைக்குது. அதே பாருங்க இன்னொரு ரியாக்ஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். அதே பென்சீன் தான், சாரி பென்சீன்ல குளோரோ பென்சீன் எடுத்துட்டு அகைன் என்ன பண்றேன்? குளோரினேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் குளோரின் யூஸ் பண்றப்பா. சோ இங்க இருக்கக்கூடிய குளோரோ பென்சீன் எடுத்து அகைன் குளோரினேஷன் பண்றேன் இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl3, எக்ஸஸ் ஆஃப் குளோரின் போடுறோம். இப்போ இங்க என்ன நடக்கும்பா அப்படின்னு கேட்டா, குளோரின் ஹாலஜனும் ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப் தான். இங்க பாருங்க, குளோரின் ஆர்த்தோ பொசிஷன் வந்து சேரும். அடுத்து அதே போல இன்னொரு குளோரின் பாரா பொசிஷன் வந்து சேருவாங்க, இன்னொரு ப்ராடக்ட். ஓகேங்களா? எப்படி சார் இங்க H இருக்கும், இது HCl போயிடும். அதே போல இன்னொன்னு நீங்க இமேஜினேட் பண்ணி, இங்க ஒரு H இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு தனித்தனி ப்ராடக்டா. ஓகேங்களா? ஒன்னு ஆர்த்தோ டைக்ளோரோ பென்சீன், இந்த இடத்துல நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும், சார் இதுல எது சார் மேஜர் ப்ராடக்ட் இந்த மாதிரி வந்தா அப்படின்னு கேட்டா, பாரா ப்ராடக்ட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட். ஏன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் எப்பவுமே பாரா ப்ராடக்ட் தான், பிகாஸ் ஆஃப் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ இது மேஜர், இது மைனர் ப்ராடக்ட். ஓகேவா? சரி, இப்போ அகைன் பாருங்க, அதே டொலுவீன் எடுத்து இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரின் FeCl3 தான் கேட்டலிஸ்ட். இங்க என்ன நடக்கும்? ஏற்கனவே பார்த்துட்டோம், அதேதான். Fe போட்டாலும் சரி, என்ன நடக்கும்? பாரா குளோரோ டொலுவீன். ஓகேங்களா? சோ சேம் ப்ராடக்ட் தான் இது. நீங்க Fe டார்க் கண்டிஷன்ல என்ன வந்தோ சேம் அதே போல தான். ஓகேவா? டவுட் இருக்கா? சரி, கடைசி ரியாக்ஷன். ஓகே, ஹாலோ அரேன்ஸோட கடைசி இது. நெக்ஸ்ட், ஃப்ரம் டயசோனியம் சால்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரம் டயசோனியம் சால்ட்ஸ். டயசோனியம் சால்ட் என்ன சார் ரியாக்ஷன் அப்படின்னா, வெரி ஃபேமஸ் ரியாக்ஷன், சேண்ட்மேயர்ஸ் ரியாக்ஷன் என்னமா சொல்லும் அப்படின்னா, the diazonium salt is prepared by
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ட்ரீட்டிங் ஆஃப் அனிலின் வித் mineral acid, any one of the mineral acid in presence of sodium nitrate at low temperature. So அங்க இருந்து diazonium salt prepare பண்ணுவீங்க. then அந்த diazonium salts எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, it is treated with cuprous bromide or cuprous halides கூட ட்ரீட் பண்ணும்போது we get haloarenes. so first என்ன, diazonium அப்படின்னா என்ன, N2 இருக்கும், அதாவது N double bond N diazonium salts இருப்பாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் அனிலின் எப்படி இருப்பாங்க தெரியுமா, பென்சீன்ல ஒரு NH2 அமீன் குரூப் இருந்தாங்கன்னா அவங்க அனிலின். காம்பவுண்ட் நேம் என்னமா, அனிலின் எடுத்து சோடியம் நைட்ரைட் பிளஸ் HX எனி ஹாலஜன் ஆசிட் தான் நீங்க யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டயசோனியம் சால்ட், பென்சீன் டயசோனியம் சால்ட். இது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். N2 plus X minus benzene diazonium halide, benzene diazonium halide. ஓகேங்களா? சரி, இந்த benzene diazonium halide அகைன் உங்களுக்கு என்னவா ஆகும்னா, இந்த benzene diazonium halide எடுத்து N2X minus X N2 plus இருக்கும். இத குப்ரஸ் ஹாலைட்ஸா யூஸ் பண்றோம். குப்ரஸ் ஹாலைட்ஸ் அதாவது குப்ரஸ் புரோமைட் ஆர் குப்ரஸ் குளோரைட் CuCl2 ஆர் Cu2Br2 இப்படி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா எப்பவுமே N2 கேஸா எவால்வ் ஆயிடும். இப்போ இந்த N2 கேஸ் எவால்வ் ஆயிடுச்சு. சரி, அடுத்து பென்சீன் போடுறீங்க, அந்த X அவ்வளவுதான். அப்போ ஹாலோ அரீன் ஆர் பென்சீன், ஹாலோ பென்சீன். அப்ப ஹாலோ பென்சீன் அப்படிங்கிறது என்னது, ஹாலோ அரீன் தானே. இவங்களை இன்னொரு டைம் எப்படி சொல்லுவோம், அரைல் ஹாலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அரைல் ஹாலைட்ஸ். ஓகேவா? அப்ப இந்த X மீன்ஸ் யாரா இருக்கலாம் சார், Cl or Br. இது சாண்ட்மேயர் ரியாக்ஷன். ஓகே, சேம் அதே பென்சீன் டயசோனியம் ஹாலைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. N2X நீங்க இப்போ சாரி N2 plus X minus இதை நாங்க என்ன பண்றோம், Ki போடுறோம். the replacement of diazonium group by iodine with Ki. Ki ல இருக்கக்கூடிய iodine என்ன நடக்கும்பா அப்படின்னா, இங்க N2 போயிடும், இந்த KX எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப பாருங்க அயோடோ பென்சீன் கிடைப்பாங்க பிளஸ் KX பிளஸ் N2 கேஸ் எவால்வ்டு. ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் சாண்ட்மேயர் ரியாக்ஷன் உடைய மாடிஃபிகேஷன் தான். அங்க குப்ரஸ் ஹாலைட்ஸ், இங்க நீங்க என்ன பண்றீங்க, என்ன பண்ணீங்க, KI போட்டீங்க, அவ்வளவுதான். சரி, இன்னொன்னு இருக்கு. இதே பென்சீன் டயசோனியம் குளோரைட எடுத்து குளோரைடு எடுத்துக்கலாம், ஹாலைட்ஸ் குளோரைடு. இங்க காப்பர் மெட்டல் HCl போடுறோம், காப்பர் மெட்டல் HCl போடுறோம். அப்ப என்ன கிடைக்கும், அகைன் N2 கேஸ் எவால்வ்டு, குளோரோபென்சீன் Cl இருக்கும், குளோரோபென்சீன். சோ இந்த ரியாக்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டா கேட்டர்மேன் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன், கேட்டர்மேன் ரியாக்ஷன். But Gatterman reaction is the modification of Sandmeyer's reaction. அங்க குப்ரஸ் ஹாலைட்ஸ், இங்க காப்பர் பவுடர். காப்பர்னா காப்பர் பவுடர், ஓகேவா? காப்பர் பவுடர் யூஸ் பண்ணலாம், காப்பர் பவுடர் HCl. சரி, அடுத்து அதே பென்சீன் டயசோனியம் ஹாலைட்ஸ் அங்க எப்படி ஃபிங்கல்ஸ்டின் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இங்க பென்சீன் டயசோனியம் குளோரைட்ஸ் வச்சு 3 ரியாக்ஷன். ஒன்னு சாண்ட்மேயர், இன்னொன்னு கேட்டர்மேன், இன்னொன்னு பால் ஸ்கீமன் ரியாக்ஷன். அதான் எழுத போறோம். சோ இங்க HbF4. சார் HbF4 மீன்ஸ் என்ன சார், இது பென்சீன் டயசோனியம் குளோரைட். HbF4 B ஃபார் என்னது, போரானா. போரான். F மீன்ஸ் ஃப்ளூரோ. இப்போ BF3 போரான் ட்ரைஃப்ளூரைடுன்னு சொல்றோம், ஓகேவா? போரான் ட்ரைஃப்ளூரைடு. அதே நீங்க கொஞ்சம் மாத்தி சொல்லணும், இத கொஞ்சம் BF4 போரான் டெட்ராஃப்ளூரைடா சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்க H இருக்கு இல்லையா, அதனால இது ஆசிட். இது என்ன ஆசிடா இருக்கும்னா போரிக் ஆசிடா இருக்கும். போரிக் ஆசிட் என்னவா இருக்கும்னா ஃப்ளூரின் சப்ஸ்டிடியூட்டடா இருக்கும். அப்போ போரிக் ஆசிட்ல ஃப்ளூரின் சப்ஸ்டிடியூட்டட். அப்ப இது என்னது, ஃப்ளூரோ
போரிக் ஆசிட், ஃப்ளூரோ போரிக் ஆசிட். ஃப்ளூரோ போரிக் ஆசிட் போடும்போது என்ன சார் நடக்கும்? வெரி ஈஸி. பாருங்க, பென்சீன் டயசோனியம் குளோரைடு, இங்க ஒரு இன்டர்மீடியட் போடலாம்ப்பா. என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இது கிளீவ் ஆகும். ஆசிட்னு சொல்லிட்டோம் இல்லையா, H பிளஸ் BF4 மைனஸ், இங்க Cl மைனஸ் H பிளஸ். இங்க பார்த்த உடனே நீங்க சொல்லுவாங்க H பிளஸ் Cl மைனஸ் தூக்கிட்டு போயிடுமா, அப்ப மைனஸ் HCl. இங்க பிளஸ் இந்த மைனஸ் இவங்க போய் அட்டாச் ஆவாங்களா இவங்க கூட? பாருங்க, ஆல்ரெடி N2 இருக்கு பிளஸ், இப்ப யார் வந்து சேர்வா? இவங்க கூட BF4 மைனஸ். இது அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட், இன்டர்மீடியட். தென் இன்டர்மீடியேட் ஜஸ்ட் ஹீட் பண்ண உடனே உங்களுக்கு இம்மீடியட்டா என்ன கொடுக்கும்னா ப்ராடக்ட்டை கொடுத்துரும். என்ன ப்ராடக்ட்டை கொடுக்கும் சார்? BF4 ஒரு மைனஸ் ஒன்று இல்லவே இல்லை, ஏன்னா BF3 தான் இருக்கும். அப்ப இதுல வந்து ஒரு ஃப்ளூரின் இங்க வந்து அட்டாச் ஆயிடும், N2 போயிடும். பாருங்க, இப்போ பென்சீன் ரிங், இங்க ஒரு ஃப்ளூரின் வந்துச்சு, BF3 வெளில போயிட்டாங்க, அது போல N2 கேஸ் வெளில போயிட்டாங்க, நைட்ரஜன் கேஸ் வெளில போயிட்டாங்க. அப்போ ஃப்ளூரோ பென்சீன் ஹாலோ அரீன் ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா? சோ இந்த ரியாக்ஷனோட நேம் தான் Boltzmann reaction. ஓகேவா? சோ preparations of arenes, halo arenes. Boltzmann, Gattermann காப்பர் போட HCl, Cooper's halides போடும்போது Sandmeyer reactions. சோ அதே போல தான் அங்கேயும் Finkelstein reactions, Schwarz reactions, Bornstein and Stryker reaction. அங்க ஒரு 3 ரியாக்ஷன், இங்க ஒரு 3 ரியாக்ஷன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கம்மா. நம்ம இல்லைன்னா நெக்ஸ்ட் போயிடலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் போயிடலாம். கொஞ்சம் இதுல 2-3 சம் பார்ப்போமா? கொஸ்டின் மாதிரி கேட்கிட்டுமா, சொல்றீங்களா? சரி, 2-3 கொஸ்டின் மட்டும் உங்களை NCERT எக்ஸாம்ல பார்ப்போம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஸ்டின் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், CH2 single bond CH, double bond CH2, HCl. Very easy. A product A என்னன்னு find out பண்ணுங்க. Find A in the following reaction. டக்குன்னு சொல்லுங்க பாப்போம், என்னவா இருக்கும்? Markovnikov solution rule. Very good மா, சூப்பர். என்ன பண்ணலாம்? இங்க பாண்ட் கிளீவ் ஆகும், இது Cl மைனஸ் H பிளஸ், என்னன்னு மட்டும் சொன்னீங்கன்னா முடியுது. Cl வந்து CH கூட அட்டாச் ஆகும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அந்த H வந்து CH3 கூட ஆட் ஆவாங்க. இப்போ என்ன ப்ராடக்ட்? பென்சீன் ரிங், CH2 CHCl தென் CH3. கரெக்டா? சூப்பர். ஓகேவா? அடுத்தது போயிடுவோமா? சரி, செகண்ட் கொஸ்டின். ROH plus PCl5 gives RCl plus A. என்ன கிடைக்கும்? Select the byproduct formed in the reaction. அதாவது A, here A is என்ன அப்படின்னு கேக்குறாங்க. What is A? Phosphorus pentachloride கூட போடுறோம், ஆல்கஹால்ஸ் ட்ரீட் பண்றோம். சரி, ஃபர்ஸ்ட் போட்டுருமா? இங்க ஏதாவது என்ன சொல்லணும்னா, இந்த H இதுல ஒரு Cl எடுத்துட்டு HCl போவாங்க. ஓகே, தென் அடுத்து இது ஒரு PO, இங்க P இருக்கு, இங்க O இருக்கு, இங்க Cl3 இருக்கு, அப்ப POCl3. தென் ஃபைனலி ஒரு Cl R தூக்கிட்டு RCl போவோம். அப்ப ஹியர் R இஸ் A is POCl3 with HCl. ஏங்கிறது ரெண்டு ப்ராடக்ட், POCl3 plus HCl. ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி கொடுப்பாங்க? POCl3 only, H3PO3 plus no other byproduct, H3PO3 plus HCl, POCl3 plus HCl. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? POCl3 plus HCl. கரெக்டா? சரி, அடுத்து தேர்ட் ஒன், CH3 CH2 CH2 CH3 and then CH3 இப்பதான் எடுத்தோம் இன்னைக்கு, CH2 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 Cl plus CH3 CH2 CHCl CH3. எப்படி இருக்கு? சாரி, இந்த இடத்துல பாண்ட் போடக்கூடாது, பாண்ட் போடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா Cl பாண்ட்ல இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு நீங்க சொல்லுங்க,
which reagent will you use the following reaction? என்ன type of reagent யூஸ் பண்ணுவீங்க? மைண்ட்ல யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கோம் ஐசோமெரிக் ஹாலோ அல்கேன்ஸ் கிடைப்பாங்கன்னு சொல்றேன், ஞாபகம் இருக்கா? என்ன என்ன போட்டோம் reagent? நம்ம என்ன சொல்றோமா, Cl2 UV light, NaCl H2SO4, Cl2 gas in dark, Cl2 gas in presence of ion catalyst. In presence of ஹாலோ அலீன்ஸ் தான் டார்க், நான் சொல்லும் போதே சொன்னேன். இங்க டார்க் யூஸ் பண்றோம், அங்க லைட் யூஸ் பண்றோம். ஹாலோ அல்கேன்ஸ்னா என்னது? யூவி லைட், யூவி லைட் வித் Cl2 gas. ஓகேவா? இதுதான் ஆன்சரும். சரி, அடுத்து which of the following is halogen exchange reaction னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. halogen exchange 2022 or 23 ல இந்த மாதிரி halogen exchange வந்து ஒரு क्वेश्चन நீட் கேட்டிருந்தாங்க. Ri plus NaX, B வந்து இது ஏன்னு வெச்சுக்கோங்க, இது B, C double bond C plus HX gives CH and CX இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து C வந்து ROH plus HX gives ZnCl2, RX plus H2O, and D option toluene plus H2 Fe dark, CH3X and CH3X R2 and para product. இது எதுமா எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன், ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச்? A only or B C D அப்படி சொல்றீங்களா? சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. ஒண்ணு மட்டுமா இல்ல எனி அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா? சரி, எப்படி பார்ப்போம். இங்க ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன ரியாக்ஷன்? Finkelstein reaction, because sodium iodide யூஸ்னாலே Finkelstein reaction. சரி, இங்க ஆப்ஷன் B ல என்ன நடந்திருக்கு? சப்ஸ்டிடியூஷன், that is addition reaction. ஆப்ஷன் B என்ன நடந்திருக்கு? HX is added to the C double bond C, addition. This is addition. அப்ப இது வராது. ஃபைனலி இது B இருக்காது. C என்னவா இருக்கு? ROH. இப்ப halogens replaces alcoholic group. இங்க பாருங்க, alcoholic group halogen replace பண்ணிருக்கு. This is substitution reaction. கரெக்ட்டா? அப்ப இது வராது. ஆப்ஷன் D எடுத்துக்கங்க. இங்க என்ன இருக்கு? இங்க H இருக்கு, X replace ஆயிருக்கு. Here also halogen replaces the hydrogens of the benzene ring, so that this is also substitution reaction. அப்ப halogen exchange is only A. ஓகேவா? கரெக்ட்டா? யோசிக்காம சொல்லுங்க. சரி, ஐடென்டிஃபை தி ப்ராடக்ட். இதெல்லாம் சும்மா நம்ம டைம் பாஸ்க்காக எழுதிட்டு இருக்கோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம நடத்தினதா, இப்போ நடத்தினதே மறுபடியும் ரிப்பீட் பண்றோம். NO2 HCl 273 to 278 Kelvin, benzene diazonium chloride N2 plus X, sorry Cl minus போட்டுருவோம், Cl minus. அடுத்து Cu2 Cl2 X plus N2. Find X. X என்னமா இருக்கும்? X என்ன? Chloro? Very good. Chloro benzene. கரெக்ட்டா? சரி, அடுத்த ஒரு क्वेश्चन. இது நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போடணும். நான் எதுமே சொல்ல மாட்டேன். CH3 CH2 single bond CH double bond CH CH3 plus HCl is A plus B. Identify the A and B formed in the following reaction. அப்படின்னு கொடுக்குறாங்க. A என்ன, B என்ன? கரெக்ட்னு சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? நார்மல் ரியாக்ஷன் தான். நீங்க ஒண்ணு இல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ரியாக்ஷன் சென்டரை சூஸ் பண்ணணும்.
இங்க பாண்ட் உடையும், Chloro. இந்த குளோரின் போய் இங்க ஆட் ஆகுது, ஆர் இங்க ஆட் ஆகுது, ரெண்டு ப்ராடக்ட் அவ்வளவுதான். CH3 CH2 CHCl பாண்ட் CH2 CH3 இது ஒரு ப்ராடக்ட் பிளஸ் மேபி இங்க வந்துச்சுன்னா CH3 CH2 CH2 CHCl பாண்ட் CH3. 1 is 1 2 3 4 5 3 chloro யாருப்பா pentane. Another one is 2 chloro pentane. கரெக்ட்டா? ஓகே, டவுட் இருக்கா? No, sir. சரி, அடுத்து நீங்க இப்ப இதை சொல்லணும், கரெக்டாக சொல்லியே தீரணும். ஏன்னா இது அப்ளிகேஷன் டைப் தான், ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, CH2OH ஓகேவா, PCl5 என்ன வரும்? இவ்வளவுதான் நம்ம படிக்கிறதுக்கும் கொஸ்டினுக்கு இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இது எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி யூ நோ த ஆன்சர், ஆல்ரெடி யூ டோல்ட் மீ தட் ஆன்சர். ஏன்னா இப்போதான் வந்து என்ன பண்ணீங்க, ஜஸ்ட் நோ ஆன்சர் கொடுத்தீங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணா மேலே இருக்கு இதுக்கான ஆன்சர். பட் அது நம்ம என்னவா பார்த்துருக்கோம், டைரக்டா பார்த்துருக்கோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், ROH PCl5 RCl plus A ஃபைண்ட் A அப்படின்னு கேட்டோம். என்ன கொடுத்துருக்கீங்க, RCl plus POCl3 plus HCl கொடுத்துருக்கீங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன், கரெக்டா? இதேதான் இங்க கேட்டிருக்காங்க. அங்க ஆர்னு கொடுத்திருக்காங்க, இங்க ஆர்க்கு பதிலா என்ன கொடுத்திருக்காங்க, சைக்ளோ ஹெக்ஸனோன் ரிங் கொடுத்திருக்காங்க, ஹெக்ஸேன் ரிங் கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, என்ன வேணாலும் கொடுத்துட்டு போறான் நமக்கு. whenever we treat alcohol plus PCl5 it immediately give POCl3 plus HCl. இங்க என்ன வரும், ஒரு Cl வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் ஆயிடும், அவ்வளவுதான். பாருங்கிற இடத்துல ஒரு சைக்ளோ ஹெக்ஸேன் ரிங், ஒரு CH2, ஒரு Cl வந்துற போகுது, அவ்வளவுதான். இவ்வளவுதான், இதான் கெமிஸ்ட்ரி, இதான் அப்ளை பண்றது. நம்ம எவ்வளவு பெரிய மாலிகூல் கொடுத்தாலும் நம்ம எந்த இடத்துல என்ன ஆல்கஹாலா PCl5 வா, இப்போ இமீடியட்லி என்ன கொடுக்கும், POCl3 போயிடும், HCl போயிடும், அப்ப CH2 இடத்துல வந்து Cl ஜாயின் ஆயிடுவாங்க. ஓகேவா, இது புரியுதா? சரி, இது ஈஸி. இப்போ நீங்க சொன்னதான் தான், நீங்க அகைன் நம்ம ஒரே இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கோம். பாருங்க, பென்சீன் CH2 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 plus HBr. Find the product. Marconic of addition rule. அவ்வளவுதான், என்ன கிடைக்கும், ப்ராடக்ட்ட சொல்லுங்க. இதெல்லாம் சும்மா உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக பெரிய ஸ்ட்ரக்சரா கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. எங்க ரியாக்ஷன் சென்டர், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். அப்ப கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் எந்த கார்பனுக்கு லெஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், அங்க தூக்கி Br போட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. அப்ப CH Br, அந்த ஹைட்ரஜன் வந்து இங்க ஆட் ஆயிடுது, அப்ப CH2 CH3 மாறிடுச்சு. அப்ப 2, ஓகேவா, 2 சப்ஸ்டிட்யூட் தான். ஓகேவா, இது ஓகே. இதுல டவுட் இருக்கா? இல்ல. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. இப்படி கேக்குறாங்க, மேபி இந்த மாதிரி சென்டென்ஸ்ல கேக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். how will you prepare the following conversions னு கொடுத்துட்டு benzene to parachloro nitro benzene, இவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க இப்படி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த லெசன் உங்களுக்கு முடிஞ்சிடும், நீங்க ஒன்றும் படிக்கவே தேவையில்லை. இன்னொரு கன்வர்ஷன் கொடுக்குறேனே, இன்னொரு கன்வர்ஷன் வச்சுக்கோங்க. இன்னொரு கன்வர்ஷன் 2 bromo propane to 1 bromo propane. Sorry, 1 bromo propane. இந்த ரெண்டு கன்வர்ஷன் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் பென்சீன் டு பாராக்ளோரோ நைட்ரோ பென்சீன். ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன, நீங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொல்லிடுறேன் பாருங்க. பென்சீன் எழுதுங்க, பென்சீன் உங்களுக்கு தெரியும், ஓகேவா. பென்சீன் டு பாராக்ளோரோ நைட்ரோ பென்சீனா. சரி, அப்ப பென்சீன்ல பாரா பொசிஷன்ல ஒரு இடத்துல குளோரின், இன்னொரு இடத்துல நைட்ரோ, அவ்வளவுதான். ஓகேவா, இதை நீங்க பாத்துட்டீங்க. ஓகே, எங்க இருந்து ஃப்ரம் டு பாத்துட்டோம், ஃப்ரம் பென்சீன் டு பாராக்ளோரோ நைட்ரோ பென்சீன். கேக்குதாப்பா? Yes, sir. சரி, இப்போ இந்த பென்சீனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்,
இப்படி கன்வெர்ட் பண்ணலாம் குளோரோபென்சீனா. ஓகேவா? அடுத்து இந்த குளோரோபென்சீன் எடுத்து என்ன பண்ணலாம், நைட்ரோபென்சீனா மாத்தலாம். நைட்ரோஜன் அதாவது NO2 குரூப் சப்ஸ்டிட்யூட்டட் குளோரோபென்சீனா மாத்தலாம். அதாவது பேரா குளோரோ நைட்ரோபென்சீனா கன்வெர்ட் பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் பென்சீன் டு குளோரோபென்சீன் என்ன பண்ணா போதும், வெரி ஈஸி. இப்பதான் பார்த்தோம். பென்சீன் டு குளோரோபென்சீன் என்ன பண்ணலாம், இப்பதான் சொன்னேன். டார்க் சொல்லிட்டு ஏதோ சொன்னனே, Fe டார்க் கண்டிஷன்ல போட்டால என்ன கிடைக்கும், குளோரினேஷன் பண்றோம். ஜஸ்ட் என்ன பண்றீங்க, குளோரினேஷன். அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பென்சீன் எடுத்துறேன். பென்சீன் என்ன பண்றாங்க, Cl2 in presence of Fe டார்க். அங்க படிச்சதை அப்ளை பண்றது, இவ்வளவுதான் கெமிஸ்ட்ரி. இது தெரியாம தான் நிறைய பேர் முழிக்கிறானுங்க. இங்க பாருங்க HCl HCl வெரி சிம்பிள். நீங்க ரொம்ப நம்ம என்ன சொல்றது, 7th சென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண என்ன சொல்லுவாங்க, 7வது அறிவா, அதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ஐக்கியம் இருக்கு அப்படின்லாம் காட்ட தேவையில்ல. நார்மலா ஈஸியா யோசிக்கணும். அப்ப குளோரோபென்சீன் வந்துருச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். Fe டார்க் கண்டிஷன், குளோரின் வித் பென்சீன், குளோரோபென்சீன் ஃபார்ம்டு. சரி, குளோரோபென்சீன் ஃபார்ம்டு. குளோரோபென்சீன் ஃபார்ம்டு. ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் தி இது கன்வெர்ட் பண்ணிட்டோம். சரி, இந்த குளோரோபென்சீனை நான் குளோரோபென்சீன் இருக்கு, இங்க ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, இந்த குரூப் NO2 குரூப். NO2 குரூப் எப்போ வரும், நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். NO2 குரூப் அப்படின்னாலே என்ன, NO2 மீன்ஸ் நைட்ரோ குரூப். NO2 குரூப்னா என்னமா, நைட்ரோ குரூப். இப்ப இந்த நைட்ரோ குரூப் யார ஆட் பண்ணா நைட்ரோ குரூப் கொடுப்பாங்க, நான் ஒரு வேர்டு எழுதினேன், நைட்ரேட்டிங் மிக்சர். நைட்ரேட்டிங் மிக்சர் எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அவனுடைய ரோலே என்ன, டு ப்ரொடியூஸ் NO2 குரூப். அப்ப நைட்ரேட்டிங் மிக்சர்னா யாரு, அதுதான் தெரியணும். கான்சென்ட்ரேட்டட் மறக்கவே கூடாது இனிமேல் லைஃப்ல. கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வித் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே என்ன குரூப் ப்ரொடியூஸ் ஆகும், NO2 குரூப் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இந்த ரியாக்ஷன் பேர் என்ன, ஜஸ்ட் நைட்ரேஷன். அப்போ சப்ஸ்டிடியூஷன், NO2 குரூப் என்ன ஆகுது, சப்ஸ்டிடியூட் ஆகுது. எங்க சப்ஸ்டிடியூட் ஆகுது, பேரா பொசிஷன்ல ஒரு H இருக்கும், அந்த H நவுத்திட்டு இவங்க சப்ஸ்டிடியூட் ஆகுறாங்க. அவ்வளவுதான். பாருங்க, Cl NO2 பேரா நைட்ரோ, சாரி குளோரோவா, குளோரோ நைட்ரோ பென்சீன் ஃபார்ம்டு. இவ்வளவுதான்ப்பா. நம்ம எல்லாத்தையும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பண்டல். நீங்க நாட் ஏ சிங்கிள் பேப்பர். நீங்க அந்த சிங்கிள் பேப்பரை வச்சுக்கிட்டு இந்த பேப்பர்ல என்ன இருக்கோ அடுத்த பேப்பர், நீங்க ஃபர்ஸ்ட் பேஜுக்கும் 100 பேஜுக்கும் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி யோசிக்கணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்பவுமே என்ன பண்ணணும், எல்லா ரியாக்ஷனுடைய காம்பினேஷன்ஸையும் யோசிக்கணும். அப்பதான் நமக்கு ஈஸியா வரும். சரி, இது ஓகேவா, டவுட் இருக்கா? நைட்ரேஷன் பண்ண NO2 குரூப். இது இன் கேஸ் ஆஃப் பேரா குளோரோனோ குளோரோ பென்சீன் சல்போனிக் ஆசிட் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க, இந்த நைட்ரிக் ஆசிட் தூக்கிட்டு கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் போட்டீங்கன்னா என்ன, அந்த SO3H குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆயிடும், சல்போனேஷன். இன் கேஸ் அசைல் அரைல் ஃப்ரிடல் கிராஸ் அல்கைலேஷன், ஃப்ரிடல் கிராஸ் அசைலேஷன், ஹாலஜனேஷன், இந்த மாதிரி எல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகே, டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் நீங்க தான் யோசிக்கணும். 2 bromopropane to 1 bromopropane. அப்ப என்ன பண்ணாக்கி நீங்க எழுதணும், 2 bromopropane 1 bromopropane அப்படிங்கறது எழுதணும். எழுதுவோமா? சொல்லுங்கப்பா. 2 bromopropane எப்படி இருக்கும், கன்வர்ஷன் to CH3 CHBr 2 bromopropane. அப்ப propane இதுதான் 2 bromopropane. இது நீங்க எழுதி பார்க்கணும், எழுதணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க ஆர்கானிக். இப்போ நீங்க என்ன பண்ணணும், 1 bromopropane CH3 CH2 CH2Br இது 1 bromopropane. இப்போ 2 bromopropane நான் 1 bromopropane கன்வர்ஷன் பண்ணணும். என்ன பண்ணலாம், எப்படிப்பா மாத்தலாம், யோசிங்க யோசிங்க. முதல்ல இந்த CH3 சாரி இந்த Br நகர்த்தணும். செகண்ட் பொசிஷன்ல இருந்து எங்க நகர்த்தணும், ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு நகர்த்தணும். அப்ப நாம தூக்கிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா, Br தூக்குங்க. அப்ப Br தூக்குனா என்ன பண்ணலாம் பாருங்க, CH3 CH3 2 bromopropane எடுத்து என்ன போட்டா இந்த Br தூக்கிட்டு போலாம், என்ன பண்ணலாம் ஓ அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஆல்கஹாலிக் KOH போடலாம். என்ன போடலாம், ஆல்கஹாலிக் KOH. நான் சொல்லியிருக்கேன் அக்வஸ் KOH நான் சப்ஸ்டிடியூஷன், ஆல்கஹாலிக் KOH நான் எலிமினேஷன் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அப்ப எலிமினேஷன் பண்றோம். எலிமினேஷன் என்னது, பீட்டா எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிருக்கோம்.
பீட்டா எலிமினேஷனால ஆன்டிபேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் சொல்லியிருக்கோம் நார்மலா. அப்போ பீட்டா எலிமினேஷன் எங்க நடக்கும்? ஆல்பா கார்பன் பீட்டா கார்பன்ல நடக்கும். அப்ப இங்க இருந்து ஒரு பிஆர் இந்த ஹெச்ச தூக்கிட்டு போற நேரத்துல இந்த ஹெச்ல இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இங்க வந்துடும். இது புரியலன்னா நான் இங்க எலாபரேட் பண்ணி தரேன், எக்ஸ்பேண்ட் பண்ணி தரேன். ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு புரியும். இந்த சி ஹெச் ஹெச் ஆல்சோ ஒரு ஹெச்மா 3 ஹைட்ரஜன் இருக்கா. இந்த பிஆர் இந்த ஹைட்ரஜனை தூக்கிட்டு போச்சுன்னா அந்த ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப CH3 CH டபுள் பாண்ட் CH2 வருமா? டவுட் இருக்கா? CH3 அப்படியே இருக்கு, CH இருக்கு. இந்த CHக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆனதால எங்க வந்துருச்சு? டபுள் பாண்ட் CH2 வந்துருச்சு. அப்போ 1 ப்ரோபீன் ஆயிடுச்சு. சார் என்ன சார் 2 புரோமோ ப்ரோபேன்ல இருந்து 1 புரோமோ ப்ரோபேன் மாத்துறதுக்கு நீங்க ப்ரோபீனை மாத்தி வச்சிட்டீங்களே அப்படின்னு கேட்க வேண்டாம். இப்போ இந்த ப்ரோபீனை நான் என்ன பண்ணா போதும்? வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் தான். சொல்லுங்க பாப்போம். ப்ரோபீனை 1 புரோமோ ப்ரோபேனா மாத்தணும்னா நான் என்ன பண்ணா போதும்? அதை மட்டும் சொல்லிடுங்கப்பா, முடிச்சிடலாம் கிளாஸ். நல்லா Addition of HBr linkage HBr in peroxide linkage. very good. peroxide linkageல that is peroxide effect anti-marconic approach அப்படி யூஸ் பண்ணிட்டாலே இந்த Br போய் இவங்க கூட சேர்ந்துரும், H வந்து இங்க ஜாயின் ஆயிடும். so CH3 CH2 CH2 Br பாருங்க 1 2 3 4 that's 3 தான். 1 bromo propane ஈஸியா. அப்ப 2 bromo propane 1 bromo propane மாத்திட்டேனா அப்ப நடுவுல என்ன பண்ண? propene கன்வெர்ட் பண்ணி propane மாத்திட்டேன். ஓகே, டவுட் இருக்காப்பா? Yes sir. No sir. இல்ல. ஓகே சரி, நான் ஒரு 2-3 क्वेश्चन கொடுக்குறேன். நீங்க நாளைக்கு வீட்ல போட்டு பாருங்க. ஹோம்வொர்க் நாளைக்கு கிளாஸ் நீங்க ஆன்சர் சொல்லுங்க. சாரி சரி இருக்கட்டும். NO2 CH2 CH3 இங்க Br2 ஹீட் ஆர் UV லைட், இது ஒண்ணு ஹீட் ஆர் லைட் ப்ராடக்ட் என்ன. இது அதே போல இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் தரணும் நான் போறேன். சைக்ளோ ஹெக்ஸான் பிளஸ் தயோனைல் குளோரைன் Cl2 SO Cl2 இது ப்ராடக்ட் என்ன. தென் அடுத்த ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன். கண்டிப்பா நீங்க அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆன்சர் சொல்லணும். இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. CH2H இதெல்லாம் வெரி சிம்பிள் மா, இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதான். HCl ஹீட் இதுக்கு ப்ராடக்ட் என்ன. அண்ட் ஃபைனலி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். CH3 HI ப்ராடக்ட். ஓகேவா? இந்த 4 क्वेश्चंसக்கு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆன்சர் சொல்லணும். முடிச்சிருவோமா? டவுட் இருக்காப்பா? இன்னைக்கு பார்த்தது ஏதாவது? ஓகேமா, ஓகே தேங்க்யூ. வெட்னஸ்டே நம்ம வச்சிடலாம். ஓகேமா, தேங்க்யூ. Thank you sir.